இன்றைய அண்மை செய்தியாக 70 கோடி மதிப்பு மெத்தபெட்டமைன் கடத்தலில் கைதானவர்களுக்கும் சர்வதேச போதை கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கைதான பைசுல் ரஹ்மான், சையத் இப்ராஹிம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. 70 கோடி ரூபாய் போதைப் பொருள் சிக்கிய வழக்கில் 3 பேர் கைதாகி இருந்தார்கள். ராமநாதபுரத்தை சேர்ந்த பைசுல் ரஹ்மான், சையத் இப்ராஹிம் மற்றும் சென்னையை சேர்ந்த மன்சூர் ஆகிய 3 பேரையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச போதைப் பொருள் கும்பலோடு இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சொல்கிறார்கள். குறிப்பாக மணிப்பூரில் இருந்து இவர்கள் போதைப் பொருளை சென்னைக்கு கடத்தி கொண்டு வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது மணிப்பூரில் இருந்து ரயில் மூலமாகவோ இல்ல சாலை மார்க்கமாகவோ போதைப் பொருளை சென்னை கொண்டு வந்து சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குடோனில் பதுக்கி வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த குடோனுடைய பொறுப்பாளராக மன்சூர் இருந்திருக்கிறார். மன்சூர் தான் அந்த குடோனின் பொறுப்பாளராக இருந்து போதைப் பொருளை பாதுகாத்திருக்கிறார். அதன் பிறகு ரயில் மூலமாக, அதாவது சென்னை செங்குன்றத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு ரயில் மூலமாக சையத் இப்ராஹிமும் பைசுல் ரஹ்மானும் போதைப் பொருளை கடத்தி சென்றிருக்கிறார்கள். கடத்தி சென்றப்பட்ட பிறகு ராமநாதபுரத்தில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு இந்த போதைப் பொருட்கள் கடத்தி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. 2 முறை இதற்கு முன்பாக இவர்கள் 2 முறை இதே போல போதைப் பொருளை கடத்தி சென்றிருக்கிறார்கள். மொத்தம் 6 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இதுவரை கடத்தப்பட்டிருப்பதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை கடத்திய போதைப் பொருளுடைய மதிப்பு, தற்போது சிக்கியிருக்கக்கூடிய போதைப் பொருளுடைய மதிப்பு 70 கோடி என்றும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கைதானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள்.